இந்த வீடியோ வந்து ஒரு HTML கண்டினியூஷன் வீடியோ தான். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஹை, ஐம் குமரவேல். நம்மளோட சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற டாபிக்ஸில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த டாபிக்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. செய்வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிமான்டிக் டேக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சிமான்டிக் டேக்ஸ்னால் என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த இமேஜ். இதை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய நினைக்கிறேன். ஒரு வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் அந்த சிமான்டிக், இதெல்லாம் தான் அந்த சிமான்டிக் டேக்ஸ். ஹெட்டரு, நேவிகேஷனு, செக்ஷனு, ஆர்டிக்கலு, சைடு, ஃபுட்டர், இந்த மாதிரி. ஓகேங்களா? அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போதைக்கு நீங்கள் இதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. என்ன நான் உங்களுக்கு சும்மா இப்போ என்னென்ன டேக்ஸ் இருக்குன்னு மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை எப்படி வந்து ப்ராப்பராக கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் அதுக்கப்புறம் வரும்போது நான் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீட்டெயில்டாக. ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்போ ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு மெயின் அப்படின்னு ஒரு டேக் இருக்கும். ஓகேங்களா? இந்த டேக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா HTML5 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இந்த டேக்ஸ் எல்லாம் கிடையாது. மெயின் அப்படின்றது தான் இந்த ஒரு வெப்சைட்டோட என்டையர் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே மெயின் அப்படின்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு இந்த டாப்பில் வர ஹெட்டர்னால் உங்களுக்கு தெரியும். இந்த டாப்பில் வரும் இல்லைங்களா, ஒரு லோகோ, அப்புறம் டாப் நேவிகேஷன், அந்த மாதிரி வரும் இல்லைங்களா, அதுதான் ஹெட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹெட்டர் டேக். ஓகேங்களா? அந்த ஹெட்டர் டேக்குள்ளே என்ன வரும், நேவிகேஷன், லோகோ, இந்த மாதிரிலாம் வரும் இல்லைங்களா. இந்த ஹெட்டர் டேக்குள்ளேயும் வரும்னா அந்த ஹெட்டருக்கு கீழேயுமே கூட வரும். அப்போ நான் ஹெட்டருக்கு கீழே என்ன பண்ணிக்கிறேன், நேவிகேஷன் ஒரு ஷார்ட் ஃபார்ம் வந்து NAV. ஓகேங்களா? இதுக்குள்ளே வந்து நேவிகேஷன் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, அதுக்கு கீழே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? அது கீழே வந்து செக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், செக்ஷன் இருக்குது, ஆர்டிக்கல் இருக்குது, சைடு இருக்குது. சைட் பார்னால் சைடில் வரணும், அந்த மாதிரி. இப்போ செக்ஷன் அப்படின்னா செக்ஷன்னு போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வர கண்டென்ட்லாம் அதுக்குள்ளே வந்துடும். அடுத்த ஆர்டிக்கல்னால் ஆர்டிக்கல் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி சைடுனாக்கா சைடு, அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டர் அப்படின்னாக்கா ஃபுட்டர் டேக் போட்டு நீங்கள் அதுக்குள்ளே வந்து எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? அது ஒரு டேகு. டிவிஷனுக்கு ஷார்ட்டாக டிவ்னு போடுவாங்க. ஓகேங்களா? இதுவும் இந்த மாதிரி நீங்கள் போடலாம். ஒவ்வொரு டிவிஷனாக நீங்கள் செக்ரிகேட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த டிவ் டேக் நீங்கள் யூஸ் பண்ணி ஒவ்வொன்றும் தனித்தனியாக நீங்கள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்னென்ன டேக் இருக்குன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா மெயின் டேக், ஹெட்டர் டேக், நேவிகேஷன் டேக், அப்புறம் செக்ஷன் டேக், ஆர்டிக்கல் டேக், சைட், ஃபுட்டர் அண்ட் டிவ் டேக். ஓகேங்களா? வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி HTML பற்றி தெரியும், நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தனால அதை சொல்லுங்கள். மேபி அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரியலனா பாஸ் பண்ணி பொறுமையாக மறுபடியும் பாருங்கள், ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்படி ரீவைண்ட் பண்ணி பார்த்தும் புரியலனா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.